நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய எட்டயபுரத்து கவிச்சாரதி பாரதியின் ஆசியோடு தன்னலமற்ற 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே தாருங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றி காண்பிக்கின்ற வீரமுழக்கம் முழங்கிய சுவாமி விவேகானந்தரின் அடிபற்றி அற்புதமான இந்த மங்கள பெருநாளிலே உலக பொதுமறையாம் திருக்குறளை வைத்து ஒரு அற்புதமான தலைப்பிலே மதுரை இலக்கிய பேரவையும் சன்சரன் சமூகநல அறக்கட்டளையும் இணைந்து ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக என்னை பணித்து அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் தித்திக்கிற பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி, இந்த சிறப்பான ஒரு நல்ல நாளிலே வள்ளுவம் என்ன நமக்கு தந்திருக்கிறது, வள்ளுவத்திலே அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய செழுமையா வாழ்வியல் கூறுகளா என்கிற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிடுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த உன்னதமான தருணத்திலே அவர்கள் பேசுவதை கேட்டு ஒரு முடிவை வழங்குவதற்காக நடுவிலே அமர்ந்திருக்கிற நடுவராக மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரனின் பணிவான வணக்கம் உங்களை இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கும். மிக அருமையான ஒரு தலைப்பு. உலக பொதுமறை என்று வள்ளுவனை சொல்லுகிற பொழுது பாரதி சொல்லுகிறான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுகிறான். இந்த தமிழுக்கு என்ன பெருமை, தமிழ்நாட்டிற்கு என்ன பெருமை என்று சொன்னால், வள்ளுவத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வள்ளுவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த பட்டிமன்றமாக மலர்ந்திருக்கிறது. இவை யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கடுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்வார்களே, அப்படி இந்த உலகத்திலே வள்ளுவம் நமக்கு அற்புதமான சிந்தனையை வழங்கி இருக்கிறது. அந்த வள்ளுவத்தின் நெறிப்படி நாம் வாழ்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வள்ளுவத்திலே அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய செழுமையா இல்லை வாழ்வியல் அறங்களா, வாழ்வியல் நெறிகளா? இலக்கிய செழுமைதான் என்று பேசுவதற்காக 3 அறிஞர் பெருமக்கள் வருகின்றிருக்கிறார்கள். செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக திருவிளையாடல் பழைய திருவிளையாடல் புராணத்திலே இடம்பெற்றிருக்கின்ற புல்வாய்க்கரை என்கிற அந்த இடத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கவிதாயினி திருமதி செல்வமீனாள் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக மதுரையின் பாரம்பரியமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தியாகராஜர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழ் ஆசான், பல்வேறு போட்டிகளிலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து பல பரிசுகளை பெற்று பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கவிஞர், எழுச்சி கவிஞர், தன்மான கவிஞர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கார்த்திக் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் இலக்கிய செழுமை என்று சொல்லுகிறார்கள். இந்த பக்கத்திலே பார்க்கிற பொழுது குரங்குத்தோப்பிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். வாடிப்பட்டி குரங்குத்தோப்பு ஆர்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், கரும்பலகை தந்த ஒரு அற்புதமான கவிஞர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஸ்டாலின் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக வாழ்வியல் அறங்களே என்று சொல்ல இல்லத்து அரசி கலை தென்றல் திருமதி வைஜெயந்தி மாலா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்ப்பதற்காக இளம் புயல், கிரிக்கெட் மட்டைப்பந்து ஆட்டத்தில் எப்படி சச்சின் டெண்டுல்கரோ அதுபோல 15 வயதே நிரம்பி இருக்கக்கூடிய இளம் புயல், பல்வேறு மகான்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சரவண பாண்டியன் காத்திருக்கிறார். வள்ளுவன் இன்றைக்கு உலகத்திலே ஒரு நிலைத்த இடத்தை பெற்றிருக்கிறார். வேட்டி நெய்தும் சேலை செய்தும் மறைக்க முடியாத தமிழனின் மானத்தை ஒரு நூலாலே மறைத்தவன்தான் திரு வள்ளுவன் என்பது அற்புதமான பொன்மொழி.
அப்படி ஒரு நூலை தந்து தமிழர்களின் அடையாளமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளாடை வேந்தராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர், அந்த வள்ளுவரை குறித்து பலரும் பல அற்புதமான செய்திகளை தந்திருந்தாலும் இந்த அரங்கத்திலே மதுரை இலக்கிய பேரவை எப்போதும் வள்ளுவரை கொண்டாடுகின்ற ஒரு உன்னதமான பேரவை. அந்த அடிப்படையிலே வள்ளுவம் இன்றைக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய சொலுமையா வாழ்வியல் அறங்களா என்கிற பட்டிமன்றம் இனிதே துவங்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகிற பொழுதே இன்றைக்கு இந்த உலகத்திலே இறை வணக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த இறைவனை வணங்குவது எழுத்துக்களில் அகரம் என்று சொல்வார்களே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்று சொல்வார்கள். எழுத்துக்கள் அகரத்திலே தொடங்கி நகரத்திலே முடிகிறது. இதைத்தான் தொல்காப்பியன் சொல்லுகிறான், எழுத்தனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபில் 3 என்று சொல்லுவான். அப்படி எழுத்துக்களிலே அகரத்தை வைத்து தொடங்கி நகரத்திலே முடிக்கிறார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதன் பின் கூடி முயங்க பெறின் என 1330வது குறளிலே நகரத்திலே முடிக்கிறார். அகரத்திலே முதல் குறள் தொடங்குகிறது, நகரத்திலே 1330வது குறள் முடிகிறது என்று சொன்னால் இதுதான் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை அற்புதமாக வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இதோ பட்டிமன்றம் துவங்குகிறது. வள்ளுவத்திலே அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய செழுமையே என்கிற அணி இதோ வருகிறது. போத்திராஜன் வருகிறார். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உமக்களித்தேனே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தினம் சிறப்பான இந்த தினத்திலே நல்லதொரு நாளிலே சிறப்பான ஒரு பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து இந்நாட்டு மக்களுக்கு செவிகளுக்கு இனிப்பானதொரு சொல்லினை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் இந்த நல்ல நாளிலே கூட்டி சிறந்த ஒரு தலைப்பு, வள்ளுவத்திலே அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய சொற்களா வாழ்வியல் கூறுகளா. இதை ஏற்பாடு செய்த மதுரை இலக்கிய பேரவை மற்றும் சன்சரண் அறக்கட்டளை சார்பாக சிறப்பான பட்டிமன்றத்திலே நடுவராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பேரவையினுடைய நிறுவன தலைவர் முனைவர் சண்முக திருக்குமர் அவர்களை வணங்கி, இந்த நல்ல நாளிலே பேச வந்துள்ள இரு அணிகளையும் வணங்கி இந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் பொங்கல் வாழ்த்து சொல்லி என் உரையை துவங்குகிறேன். வள்ளுவத்தில் அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய செழுமையை என்று அனைவரும் அறிந்த இந்த திருக்குறள் பள்ளி காலத்திலிருந்து இன்று வரை அனைத்து படித்து வருகின்றோம். இதிலே என்ன செழுமை இருக்கிறது, வாழ்வியலுக்காக என்ன அவர் சொல்லியிருக்கிறார், இதுதான் தலைப்பு. நாங்கள் இலக்கிய செழுமை அதிகமாக சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வந்துள்ளேன். 1330 திருக்குறள் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. 133 அதிகாரம் என்பது அறிந்த விஷயமே. இதிலே அறம் பொருள் இன்பம் என்று 3 பால்களாக பிரித்திருக்கிறார் வள்ளுவன். இந்த அறத்திலே என்ன சொல்லியிருக்கிறார், பொருளிலே என்ன சொல்லியிருக்கிறார், இன்பத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாங்கள் எடுத்து வருகின்ற வாதங்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, அறம் என்பது 38, பொருள் 70, இந்த இன்பத்து பால் 25. இதை 380 பாடல் 700 பாடல் 205 பாடல் என்று 10 பிரித்திருக்கின்றார் வள்ளுவன். இந்த 3 அறத்திலுமே அதிகமாக இலக்கணத்தை பற்றி ரொம்ப செழுமையாக, அதாவது அழுத்த திருத்தமாக அனைவருக்கும் அறிவின் விஷயம் என்று சொன்னால் இந்த இன்பத்துப்பால். இந்த இன்பத்துப்பாலிலே எதனா இன்பத்துப்பால் காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. அவர் நண்பர் கேட்டார், என்னையா இன்பத்துக்கும் காமத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டார். அப்போ சொன்னேன் நான், காமத்து பால்னா நீ மட்டும் தனியா படிப்பது, இன்பத்து பால்னா நீயும் பொண்டாட்டி சேர்ந்து படிப்பது. அப்ப இன்பத்துக்கும் காமத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அதுல வச்சிருக்கிறது களவியல் கற்பியல், களவியல் கற்பியல், அதான் உளவியல், அது கூட சொல்லி கிடலாம். ஆக இந்த அறத்தில் இருக்க 38 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே நீ ஞானியாக புத்தனை போல மிகப்பெரிய ஞானிகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதில் இந்த அறத்தில் இருக்கிற அந்த 380 பாட்டு 38 அதிகாரத்தில் பட்டிக்கலாம். அந்த பொருள் என்ன சொல்லியிருக்காங்க,
இருக்கின்ற 700 பாடல் 70 அதிகாரத்தில் அரசியலில் இருக்கின்ற அரசு அதிகாரி முதல் அமைச்சர் முதல் பாமர குடிமகன் வரை எதவெல்லாம் அவனுக்கு பண்புகளை கற்று தெரிஞ்சுக்கிறனோ அந்த பண்புகளை பற்றி அவன் புரிஞ்சுக்கன்னு சொல்லுவதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த வள்ளுவனையை சொல்லி சாணக்கியம் கூட சொல்லியிருக்கிறாரு. வள்ளுவத்தில் ஒட்டியே அது கூட சொல்லிக்கிடலாம். இந்த முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த இன்பத்துப்பால்னு சொல்லக்கூடிய காமத்துப்பால். இதில் மேக்சிமம் அதிகமாக பார்த்தீங்கன்னா காதல், காதலி, காதலன், தலைவன், தலைவி இது பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இந்த அனைவரும் தெரிஞ்சதை போல இந்த அறத்திலும் இருக்கின்ற முதல் கடவுள் வாழ்த்தையை பார்த்தீங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகின் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. ஆனால் இந்த இருக்கின்ற இந்த இன்பத்துப்பாலில் கடைசியாக வருது பார்த்தீங்களா ஊடல் உவகை. அதான் 330வது பாடல், கடைசி பாடல். அனைவருக்கும் முதல் பாடல் தெரியும். அந்த கடைசி பாடலுக்கு பார்த்தீங்களா இன்பத்துப்பாலில் ஊடல் உவகை. ஊடுதல் காமத்தில் இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்கள் பெறின். அதாவது இன்றைக்கு இதை சொல்ல போனால் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிறணும், ஊடலாக கோச்சுக்கிறணும், செல்லமாக சண்டை போட்டுக்கிறணும். அந்த சண்டமாக போட்டுட்டு கடைசியில் அவங்க கூடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது இன்பம்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த இன்பத்துப்பால் இருக்கின்ற ஒரு இந்த இன்பத்துப்பால் இருக்கின்ற அந்த 25 அதிகாரத்தில் பார்த்து 2 பாடலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, தலைவன் தலைவி, தோழன் தோழி இது பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு நேரம் கருதி நம்ம சொல்ல பேச முடியாது. ஆகவே இந்த அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடவுளை சொல்லி முடிச்சிட்டோம். அறத்துப்பாலத்து ஆரம்பிச்சிடுறேன். அடக்கமுடைமை 13 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அடக்கம் அமரோருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் உய்த்துவிடும். அடக்கம் என்பது அழியாத புகழை தரும், அடங்காமை வாழ்க்கையை இருளாக்கிவிடும். முழுக்கமாக சொல்லுவாங்கள்ல, வாயுங்க பொத்திட்டு சாம வாழணும்டா இல்லைன்னா போச்சு வாழ்க்கைன்னு சொல்லி அமர்த்தியா அந்த மாதிரி வாழ்க்கையை நின்று நிதானிச்சு வாழ்க்கையை நம்ம அடக்கத்தோடு வாழணும். இது இன்னொன்று சொல்லுவாங்க, பணியுமாம் என்று பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வைந்து. பெரியவங்க தன்னை தாழ்த்திக்குவாங்க. அம்மா சாதாரண சிடுசு பொறுசுக்குதா நம்ம பெரிய ஆளுகிறது தான் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லி பெருசாக பீத்திக்குவாங்க. இதுதான் சொல்லிக்க வள்ளுவர் இலக்கணத்தில் அப்படி போன சொல்லி பொருள் பாடலே சொல்லியிருக்கிறாரு. காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர், உலகத்தை வெல்ல நினைப்பவர் சோர்வின்றி தக்க தருணத்தில் பெருமை காத்திருப்பார். அதாவது வாழ்க்கை ஜெயிக்கணும்னா அந்த சமயம் வரும்போது நீங்கள் தள்ளிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி மாடு வருது, அந்த மாடை எப்படி பிடிக்கணும்னு பொறுமையாக அறியாமத்தியா அவன் ஜெயிப்பான். காலையை பிடிக்கிறவன் இந்த மாடை பிடிச்சோம் ஜெயிச்சிடலாம்டா அப்படி நினைக்கிறான். பற்றி இதைத்தான் சொல்ல வராரு இந்த பொருள்பாலில் நம்முடைய வள்ளுவர் இலக்கணத்தை சொல்கிறாரு. புரிஞ்சுக்கிறணும். காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர், உலகே வல்நிலைப்பை சோர்வின்றிக்கணுமா, தக்க தருணத்துக்காக பொறுமையுடன் காத்துக்கணுமா, அந்த பொறுமை தான் உனக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு பொருள்பாலை சொல்லியிருக்கிறாரு. இப்படி அதிகமான அறம்னா ஞானியார், பொருள்பால்னா நல்ல அரசியல்வாதி, நல்ல ஒரு ஞானியாப்பார். நீ இன்பத்துப்பால்னா நீ இருக்கின்ற கவிதைகளும் கட்டுரை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு வள்ளுவர். ஏன்னா அறத்தில் தொடங்கி இன்பத்தை முடித்தாருன்னா ஆக இந்த கடைசியில் இருக்கிற அந்த 250 பாடல்களுமே மற்ற எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ரும். அங்கே தான் இலக்கணமே அப்படியே ரசித்து 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 மனுஷன் அப்படி எழுதியிருக்கிறார். தெய்வம் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி கடவுளாக இன்றைக்கி வள்ளுவ தினம் அன்று அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிறோம் என்று சொன்னால் அவர் இந்த இலக்கியத்திலே எவ்வளோ செழுமைகள் அவ்வளோ மக்கள் கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கையில் புரிஞ்ச அப்பையாத்தா பெத்த தாய் தகப்பன்னு சொல்கிறான சொல்லியோ பெத்த சொல்லித்தர ஆசிரியர் சொன்னார சொல்லலையோ, நீ இதை இலக்கணத்தை மட்டும் இந்த வள்ளுவத்தை மட்டும் நீ படித்தாலே போதுண்டா. இருக்கிறது 1030 330 குறளையும் படித்தாலே போதும். இப்போ ஞானி மட்டுமில்லை, நல்ல அரசியல்வாதி மட்டுமில்லை, இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு தலைவனாக வந்து விடுவாய் என்பதுதான் இந்த இலக்கியமாக இருக்கின்ற இந்த வள்ளுவத்தில் நம்மளுக்கு வள்ளுவன் சொல்லக்கூடிய இலக்கிய செழுமை என்று சொல்லி இந்த தருணத்திலே வள்ளுவத்தில் அதிகமாக பரவி கிடப்பது இலக்கியமே, இலக்கிய செழுமையே, இலக்கிய செழுமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியோர்களே, போத்திராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக 3 விதமாக இந்த தலைப்பை அணுகி இருக்கிறார். அறத்திலே ஒரு பாடல், பொருளிலே ஒரு பாடல், இன்பத்திலே ஒரு பாடல். இந்த இலக்கிய செழுமை என்பது அந்த முடிக்கிற அந்த ஒரு பாட்டு.
ஊடுதல் காமத்திற்கு இன்பம். சண்டை போடுறது எதுக்குடா? திரும்ப கூடுறதுக்குடா. இந்த வார்த்தையை நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை வருவது இயல்பு. சண்டை வந்தால் தான் இன்பம் கூடுமா? இதை வள்ளுவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பாக அந்த இடத்துல ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்து காலமறிதலுக்கு சொல்லுகிற பொழுதும் சரி, அரண் வலியுறுத்தல் சொல்லுகிற பொழுதும் சரி, ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர் பார்க்கிற அந்த பார்வையை ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா 6-7 நிமிடத்துக்குள்ளே அவ்வளோதான் சொல்ல முடியும். அது ரொம்ப அழகாக ஒரு 3 திருக்குறளை, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த காலம் ஞாலம் அங்கே தாங்க இலக்கியமே இருக்குது. போகிற போக்கில் காலம் கருதி இருப்பர், ஏன் ஞாலத்தை கொண்டு வரணும்? இந்த உலகத்தில் யார் ஒருவன் கலங்காமல் இருக்கிறானோ அவன் காலம் கருதி ஒரு செயலை செய்வான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருக்கிறாரு. அது மறுக்கணும்னா ஸ்டாலின் தானே வரணும். ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இலக்கிய செழுமை அல்ல சார், அது வாழ்வியல் நெறிகள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதோ வருகிறார் கவிஞர் ஸ்டாலின். அவரை உங்கள் சார்பாக அழைக்கிறோம். என் சொல்வனத்தில் வற்றாது பாயும் தமிழ் நதியை அருந்தி துவங்குகின்றேன். கனத்த மரபின் மாறாப்புகளால் பூர்த்தி இருந்த மொழியின் ரகசியங்களை வீதிகளுக்கு இழுத்து வந்து கருத்த தோல் கொண்ட கருப்பனுக்கும் பந்தி வைத்த முறுக்கு மீசை பாரதியின் குரலினை அளவெடுத்து உங்கள் முன்னால் நான் நிற்கின்றேன். தமிழக பண்பாட்டின் வடிவமாக மாறிப்போன பட்டிமன்றத்தை கூச்சமிகு சொற்களால் கொச்சைப்படுத்தும் பல பேச்சு வியாபாரிகளுக்கு மத்தியில் பட்டிமன்றத்தின் ஆன்மகடாது அதை இன்னும் வீதிகளில் சுமந்து தெரியும் ஐயா உள்ளிட்ட இந்த அருமையான அவையை வணங்கியும் என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். ஐயா, தலைப்பு நல்ல தலைப்பியா? அருமையான தலைப்பு, சிறப்பான தலைப்பு, பொறுப்பான தலைப்பு. ஆமாம், ஆனால் எனக்கு விளங்கலையா? திருக்குறளில் அதிகம் விரவி கிடப்பது இலக்கிய செழுமைகளா வாழ்வியல் கூறுகளா? கேட்க அருமையா இருக்கு. இலக்கிய செழுமைகளா வாழ்வியல் கூறுகளா? நீ வந்து பேசிப்பாரு அப்படின்னு சொல்றது மாதிரியே இருக்கு. நடுவர் எங்களுக்கு இந்த கொடுத்த இந்த தலைப்பு எவ்வளவு அழகான எளிமையா தலைப்பு கொடுத்தா நாங்கள் வாட்டில் நல்லா பேசுவோம். இவ்வளவு கடினமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இலக்கிய செழுமைகளாண்டா? எனக்கு எங்க எதிர்த்த வீட்டில் இருக்க இலக்கியாவை தெரியும். இலக்கிய செழுமைகளை நான் எங்க போய் தேடுறது? அது செழிப்பா இருக்கான்னு தெரியும். நானும் தேடி பார்க்குறேன். இலக்கியத்தை போத்திராஜ் அண்ணன் பேசுகிற பேச்சுலையும் இலக்கியத்தை கண்டுபிடிக்கவே முடியலை. அது மாதிரி இந்த தலைப்புகளையும் தேடி தவியாக தவிச்சிட்டேன். அப்புறம் வாழ்வியல் கூறுகளா? அது ஒரு அற்புதமான வார்த்தை. நான் வாடிப்பட்டி சந்தைக்கு வாரம் போவியா, அங்கே வாழைக்காய் கூறுகளை பார்த்துருக்கேன். வாழ்வியல் கூறுகளை நான் எங்கேயா போய் பார்க்கல. இப்படியெல்லாம் தலைப்பு கொடுத்து எங்களை திணறடிக்கிறீங்க. இருந்தாலும் பேசிப்பாரு நீங்கள் சொன்னதுனால ஏதோ பேசி வைக்கிறோம்யா. ஐயா, நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த திருக்குறளை படிச்சிருக்கேன். ஆமாம், பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப அந்த மனப்பாட பாட்டுக்காக அதில் மார்க் போடுவாங்க பார்த்துருக்கீங்க. அப்பையும் விளங்கலை. இப்போ பட்டிமன்றத்துக்காக படித்தீங்க, இப்பையும் விளங்கலை. ஆக திருக்குறள் வந்து ரொம்ப கடினமான ஒரு பாடப்பகுதியாக இருக்கியா ஐயா. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய போர்க்குளம்ன்றத வள்ளுவன் அன்னைக்கே கணிச்சு வச்சுட்டாயா. அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த மக்கள் வாழ்க்கை நிமித்த ரொம்ப நட்டப்பட்டு நொந்து நூலாக வாங்கின்றதுக்காக ஏகப்பட்ட குறளை எழுதியிருக்காரு. எல்லா குறளையும் வாழ்வியல் குறித்த தீர்வுகளைத்தான் முன்வைத்திருக்கிறார் வள்ளுவர் என இந்த சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னாக்கா வாழ்க்கை என்றது மிகவும் பெரிய கடினமானது. யாரை கேளுங்க, என்னையா நல்லா இருக்கியா, என்னத்தை நல்லா இருந்து, என்னத்தை வாழ்ந்து, ஏயா சாப்பிட்டியா, என்னத்தை சாப்பிட்டு, எல்லாருமே வாழ்க்கையில் நொந்து இருக்கிறதுனாலதே இந்த வார்த்தையில் வருது. காலையில் நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பினியா, வாழ்க்கை எவ்வளோ சிக்கலாக இருக்குன்னு பாருங்க. என் வீட்டுக்காரமாட்ட சொன்னேன், இன்னைக்கு வள்ளுவரை பற்றி பேச போறேன், தயவு செய்து சீக்கிரம் கிளம்புன்னு அப்படின்னு சொல்றேன். நீ வள்ளுவரை பற்றி பேசினாலும் சரி, வள்ளலாரை பற்றி பேசினாலும் சரி, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டு போன்றாரு. வீட்டுக்கெல்லாம் இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்படியே வந்துடுறீங்க, மதுரை கிளம்பி வந்துடுறீங்க. வர்ற வெளில ஒரு கல்லறை இருந்துச்சு, கல்லறையில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கா. அப்படி என்னையா அழுதுட்டு இருக்கு கல்லறையில் உட்காந்துன்னு கேட்டா, அந்த கல்லறையில் சொல்லி அழுகிறா. அப்படி என்ன சொல்லி நீ மட்டும் சாகாம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனேடா, நாசமா போனேன்னு சொல்லி அழுகிறாரு. நான் கூட கேட்டேன் பக்கத்துல போய்,
யார் யார் செத்து போனது? உங்கள் அப்பாவா? இல்லையா இல்லை அப்படின்னு. வேற யாரும் மாமாவா? இல்லையா இல்லை. இவன் மட்டும் சாகாம தான் நான் நல்லா இருந்திருப்பேனே, இப்படி செத்திய குடியை கெடுத்துட்டான்னு நான் அழுகிறேன். ஏய், செத்தது யாருன்னு சொல்லி தொலையாண்டா. செத்தது என் மொண்டாட்டியோட புருஷன். செத்தது என் மொண்டாட்டியோட புருஷன். இவன் மட்டும் சாகாம இருந்தா ஏன் மொண்டாட்டியை நான் கல்யாணம் அடிச்சிருக்க மாட்டேன், ஏன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமேன்னு மனைவி குறித்து கணவர்களுக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதிருப்தி இருக்கு. வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா இருக்கியா? அதை விட இன்னொரு பெரிய கொடுமை, எங்கள் வீட்டு பக்கத்தில் பிரியான்னு ஒரு பிள்ளை இருக்குது. அது வீட்டுக்காரன் இறந்து போயிட்டா அப்படி ஒரு சூசைடில். சரி, இந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை, செத்து போன புருஷன் பேசணும்ட்டு. இந்த ஆவியில் பேசலாம்னு ஒரு மீடியம்லாம் இருக்குல்ல, அதில் பேசியிருக்காரு. சரி, மீடியத்தில் பேசியிருக்காரு ஆவியோட, புருஷனோட ஆவியோட. எங்க ராஜு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கீமா? உண்மையிலே நல்லா இருக்கீங்களா? என் கூட இருந்ததை விட நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சத்தியமாக உன் கூட இருந்ததை விட 100% நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் கேட்டா, அப்போ நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கீங்க, சொர்க்கத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மாமா அப்படின்றா. நீ வேற, நான் எங்கே சொர்க்கத்தில் இருக்கேன், நான் நரகத்தில் தான் இருக்கேன். ஆனால் நரகத்தில் இருக்கிறதே உன் கூட இருந்ததை விட நல்லா இருக்கு அப்படின்னு மனைவி மேலே ஒரு மிகப்பெரிய அபானத்தை சொல்கிறாரு. வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை எப்போ சொல்லியிருக்காரு வள்ளுவர்? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒருவேளை வள்ளுவர் நிறைய அடி வாங்கியிருப்பாரோ வாசிக்கிட்டா அப்படின்ற ஒரு எண்ணமும் வருதுயா. ஐயா, இலக்கிய செழுமையா வாழ்வியல் கூறுகளானதுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு வாதத்தை வைக்கிறியா? ஐயா, நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆனால் உங்கள் மனுஷனுக்கு இப்படி தைரியம் வேண்டாம்யா. என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கதை பார்த்தும் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே. ஐயா, காதல் எல்லார் வாழ்விலும் கடந்து போயிருக்கும்யா. அதனால லவ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், என் மனைவியை தான் லவ் பண்ணியிருக்கீங்க. தப்பு சரிங்க, தப்புச்சாச்சா? சரி, நம்ம லவ் பண்ணிருப்போம். நம்ம லவ் அப்படி வாங்கப்பா, பொதுவுல வாங்கப்பா. அப்ப லவ் பண்ணப்ப ஒரு கடிதம் எழுதுவோம் காதலிக்கு. ஆமா, எப்படி எழுதுவோம்டா? அன்பே, ஆருயிரே, வானமே, மேகமே, பூவே, பொன்னே, நதியேன்னு வார்த்தைகளை விதவிதமா போட்டு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கொண்டு இலக்கிய ஓமைகளை போட்டு ஒரு கடிதம் எழுதி காதலிக்கு தருவோம். அப்படித்தானே தருவோம். அப்ப நம்ம லவ் பண்ண நான் வேற மாதிரி கொடுத்தேன். என்னடியா? ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது, ஓமைனா. ஓ, இது நல்ல இலக்கியத்தனமான ஒரு ஓமையா? அப்ப காதலிகளுக்கு எழுதும் போது ஒரு இலக்கியத்தரமான ஓமையை சொல்லுவான். அதே நேரத்தில் நீங்க ஒரு வகுப்பு பையனுக்கு அட்வைஸ் பண்றீங்க, இல்லை அவனுக்கு ஒரு நீதி வகுப்பை எடுக்கிறீங்க, இலக்கியத்தரமான வார்த்தைகளை போட்டு எடுப்பீங்களா? இல்லை 4 வார்த்தை நச்சுன்னு புரியுற மாதிரி எளிமையான வார்த்தைகளை அவனுக்கு இதே பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணிட்டு எளிமையா சொல்லுவீங்களா? எளிமையாத்தான் சொல்லுவான். இதே தான் வள்ளுவர் செய்தார். உலகத்தில் கடவுளை போற்றியும் காதலை போற்றியும் எத்தனையோ காப்பியங்கள் இங்கு பிறந்திருக்கின்றன. ஆனால் சமூகத்திற்கு நீதி நெறியை சொல்ல வேண்டும் என்று பிறந்த ஒரே நூல் திருக்குறள் தான். அதனால் தான் சொல்லுகிறோம், திருக்குறளில் இலக்கிய செழுமையை விட வாழ்வியல் கூறுகள் அதிகம் பொதிந்து கிடக்கிறது என்று எனது வாதத்தை வைக்கின்றேன். திருக்குறள் மிக ஒரு அற்புதமான ஒரு மர்மமான நூல் கூட ஐயா. உலகத்தில் இந்த 7 என்ற எண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் இருக்கின்றது. ஒரு பெண்ணின் பருவங்கள் 7, உலக அதிசயங்கள் 7, மலைகள் 7, நதிகள் 7, இசையின் ஸ்வரங்கள் 7, வானவிலின் நிறங்கள் 7, இப்படி உலகத்தில் 7 என நிறைய விஷயங்களுக்கு வருகின்றது. இந்த 7 என்பது ஒரு முழுமையான சொல். அதுபோல்தான் மனித பிறப்பை 7 வகையாக பிரிக்கிறார்கள். அந்த 7 என்பது ஒரு பூரணம். இந்த பூரணம் எங்கு பொதிந்து கிடக்கிறது தெரியுமா? வள்ளுவரின் திருக்குறளில் பொதிந்து கிடக்கின்றது. வள்ளுவரின் திருக்குறள் 1330 பாடல்களை கொண்டுள்ளது. கூட்டி பாருங்கள், 7 வரும். வள்ளுவர் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அறத்துப்பாலில் 1004 அதிகாரங்கள் நீங்களாக 34 அதிகாரங்களை கொண்டது. அதை கூட்டி பாருங்கள், 7 வரும். பொருள்பால் 70 அதிகாரங்களை கொண்டது, அதன் கூட்டுத்தொகை 7. காமத்துப்பால் 25 அதிகாரங்களை கொண்டது, அதனுடைய கூட்டுத்தொகையும் 7. ஆக வாழ்வின் பூரணத்துவத்தை உணர்ந்ததால் என்னவோ அந்த தீர்க்கதரிசி தனது திருக்குறளையே 7 என வைத்தார். ஆக 7 என்பது மனித வாழ்க்கை முழுமையடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வைக்கப்பட்ட ஒன்று. அதனால் தான் சொல்லுகிறேன்,
திருக்குறளில் அதிகம் விரவி கிடப்பது வாழ்வியல் கூறுகளே என சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியோர்களே, வெகு சிறப்பாக திருக்குறளில் எல்லாம் 7 7 7. இன்னொன்றும் அவர் சொல்லியிருக்க வேண்டும். திருக்குறளிலே வரக்கூடிய 1.25 அடியிலே அமைக்கப்பட்டிருக்கிற முதல் அடியிலே அமைக்கப்பட்ட சீர்கள் 4, 2வது அடியிலே வரக்கூடிய சீர்கள் 3, அதுவும் 7 தான். 7 வார்த்தைகளை கொண்டு அற்புதமான ஒரு செய்தியை தருகிறார். ரொம்ப அழகா சொன்னார். 7 அது 1.25 2 அடி வச்சிருக்கலாம், 1.25 அடி, அதுவும் 4 3. இன்னைக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் நம்ம நடத்துவோம். அப்போ நடத்துகிறப்ப பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லுவோம். அசை, சீர், தலை, அடி, தொடை இப்படிலாம் சொல்லி பாவகை சொல்லுவோம். அப்படி இதுக்கு குரல்பான்னு பேர். குரல்பா அப்படின்னா 2 அடி அப்படின்னு பொருள். அப்படி ரொம்ப அழகான செய்திகளையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அழகாக கொண்டு வந்து அப்படியே தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் ஸ்டாலின் அவர்கள். அவரை மனதார பாராட்டி அடுத்தபடியாக புல்வாய்க்கரை செல்வ மீனால் இதோ வருகிறார் இலக்கிய செழுமைதான் என்று சொல்ல. கண்ணல் மொழியே, காஞ்சி தமிழே, தென்னன் மகளே, தேமதுர பைங்கிலியே, இன்னல் தவிர்க்க ஏற்றம் கொடுக்க மின்னல் கொடியாய் வருவாயே, தேன் சிந்தும் கவிதை தருவாயே என்று அன்னை தமிழ் வணங்கி, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற வைர வரிகளுக்கு இணங்க சிறு அளவேனும் நல்லனவற்றை கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள திருவள்ளுவர் வழியில் நின்று மிக அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் ஐயா திருக்குமரன் அவர்களை, நடுவர் ஐயா அவர்களை வணங்கி, எனக்கு முன்னால் பேசி சென்ற ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் இலக்கிய செழுமையா வாழ்வியல் கூறுகளா என்பதை மறந்து பிரியாவையும் இலக்கியாவையுமே பற்றி பேசிவிட்டு சென்றார். பிரிய முடியலம்மா, ஆவியோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் அவர் தலைப்புக்குள்ளேயே வரல, ரொம்ப நேரம் அவர் குழப்பத்திலே இருக்கிறாரு. ஏன்னா பிரியாவும் இலக்கியாவும் இருக்குமா, என்ன செய்ய முடியும்? அண்ணா அவர்கள் எதுவுமே தெரியல போல அவருக்கு. இப்ப திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார்கள். வாழ்வியல் கூறுகள் சார்ந்தா மொழிபெயர்த்தார்கள்? இல்லவே இல்லை. இலக்கியத்தின் செழுமையை அதன் ரசித்து உணர்ந்து, நமது நாடு பண்பாடும் பாரம்பரியமும் மிக்க நாடு, அயல் நாடுகளில் அம்முறை பின்பற்றப்படுகிறார்கள் என்றால் அது ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு வினாக்குறி. அப்படி இருந்தும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நமது திருக்குறள் மீது பற்று கொண்டு இங்கிருந்து எடுத்து அதை மொழிபெயர்த்துள்ளார்கள் என்றால் எவ்வளவு இலக்கிய செழுமை அதில் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நடுவர் ஐயா அவர்களை அணி, அந்தாதி, எண் வகை மெய்ப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை இலக்கிய கூறுகளும் நமது வள்ளுவத்தில் விரவி கிடக்கிறது. நடுவர் ஐயா அவர்களே அத்துணை அணிகளை கொடுத்துள்ளார்கள். உவமை, உவமேயம், உருவகம் என்று ஒவ்வொன்றுக்கும் அணி. அணி என்பது எதில் இருக்கிறது? வாழ்வியலில் பயன்படுத்துகிறோமா, பின்பற்றுகிறோமா? இல்லை ஐயா அவர்களே, இலக்கிய செழுமை இது போல அது, அது போல இது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. எப்படி ஒரு ஊமைப்படுத்தியிருக்கிறார். அழகு அழகு. அப்போது அங்கே வாழ்வியல் கூறுகளை தாண்டி இலக்கிய செழுமையவே நாம் காண முடிகிறது. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. மிக அருமையாக எடுத்துக்காட்டு ஓமை அணியை சொல்லி இருக்கிறார். அப்போ அங்கே விரவி கிடப்பது இலக்கிய செழுமை. ஐயா அந்தாதியில சொல்லியிருக்கிறார் பாருங்க, நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. எவ்வளவு ஒரு அந்தாதியில ஒரு இலக்கிய செழுமையாக அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நடுவர் ஐயா அவர்களே, என் வகை மெய்ப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய நகை, அழுகை, இளிவரல், உவகை, அச்சம், வெகுளி என்று சொல்லக்கூடிய அத்துணை
அத்துணையும் விரவி கிடப்பது திருக்குறளில். இலக்கிய செழுமை. இலக்கிய செழுமை எவ்வளவு அழகாக தொல்காப்பியர் சொன்ன அந்த எண்வகை மெய்ப்பாடுகளையும் திருக்குறளில் கொண்டு வந்திருக்கிறார். சபாஷ். சொல்லியிருக்காரு பாருங்க, மிக அருமையாக. நகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறள். யானோக்கும் காலை நிலன் நோக்கின் நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும். இவ்வளவு அருமையாக அந்த நகும் என்ற சொல்லில் முடித்திருக்கிறார், ஒரு இலக்கிய செழுமையோடு. அது மட்டுமல்ல நடுவரையா அவர்களே, வெகுளிக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். ஒரு இலக்கிய செழுமை. அது மட்டுமல்ல, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றுனின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. மிக அருமையாக அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய அத்துணையிலும் இலக்கிய செழுமையை அதிகமாக புகுத்தி இருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. நம் புறநானூறு அகநானூறு என்று எடுத்து பார்த்தோமானால் தலைவன் தலைவியை பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்கும். புறநானூற்றில் வீரத்தை பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்கும். அத்துணையையும் இந்த வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளில் கொண்டு வந்திருக்கிறார். அதில் இலக்கிய செழுமை இல்லையா? அந்த சங்க இலக்கியங்களாகிய அகநானூறு புறநானூறு எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய செழுமையை நமது திருவள்ளுவ பெருந்தகை நமது திருக்குறளில் கொண்டு வந்திருக்கிறார். இதிலிருந்து நாம் அறிய முடிகிறது இலக்கிய செழுமையே அதிகமாக பரவி காணப்படுகிறது என்று. இப்படி அணி அந்தாதி எண்வகை மெய்ப்பாடுகள் என்று அத்துணையிலும் இலக்கியத்தை கொண்டு வந்துள்ள நமது திருக்குறளை போற்றுவோம், பாதுகாப்போம், தமிழ் அன்னைக்கு வலு சேர்ப்போம் என்று கூறி நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய செழுமையே என்று செல்வமீனால் பொளந்து கட்டியிருக்கிறார். தொடங்கும் போதே தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. இது போதுமப்பா ஒரு திருக்குறள். அது ஏன்பா மணற்கேணின்னு போட்டாரு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. கேணி அப்படின்னா கிணறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. வெல் அது எங்கே இருக்குன்னு கேட்கும். ஆமாம், மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க பொற்றாமர குளத்தை பார்த்தே ஸ்விம்மிங் பூல்னு சொல்கிற ஆளுங்க. மீனாட்சி இங்கே தான் ஸ்விம் பண்ணுவாளான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு தண்ணி தேங்கினாலே ஸ்விம்மிங் பூல் தான். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு. அப்போ கேணினா கிணறு, கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. அதில் கேணியில் பல வகை உண்டு. திருவள்ளுவர் எல்லாம் தெரிஞ்சிருக்குதா, அங்கே இலக்கிய செழுமையை கொண்டாந்து பூத்திருக்கிறாரு பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, நீ எவ்வளவு தோன்றியோ அவ்வளவு ஊரும் எங்கள் மணல் கேணியில். ஆற்று மணல் படுகையில் இருக்கக்கூடிய கேணிக்கு போனேன்னா நீங்கள் ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேணியாக சின்ன சின்னதாக குழி தோண்டி தோண்டி தண்ணி எடுப்பாங்க. அப்போ அதை பார்த்துருக்கிறார் மனுஷன். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணிக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊறும். அதுபோல் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ அறிவு ஊறும். முடிஞ்சு போச்சா? திருக்குறளுக்கு இதை விட என்னங்க வேணும்? 8 வகை மெய்ப்பாடு சொன்னாங்க. நகையை அழுகை இழுவரல் மறுக்கு அச்சம் பெருமிதம் வெகுளி உகை அப்பால் இட்டே மெய்ப்பாடு என்பன்மா தொல்காப்பி. 9வது சுவையும் உண்டு, சாந்தம். அதையும் திருக்குறளில் பார்க்கலாம். நகைச்சுவை இருக்கா? இருக்குது. வெறுப்பு இருக்கா? இருக்குது. பெருமிதம் இருக்கா? இருக்குது. எல்லாம் இருக்குங்க. முடிஞ்சு போச்சு. எல்லாம் இருக்கிறது. அணி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இலக்கிய செழுமை தான் திருக்குறளுக்கு திருவள்ளுவத்துக்கு ஏற்றம் தந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல மாமியா வரணும். வாங்க. இலக்கிய தென்றல், ஆமாம் கலை தென்றல் திருமதி வைஜெயந்தி மாலா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று முழங்கிய பாரதியாரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவையினரை வணங்குகின்றேன். கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னதுதான் வள்ளுவம். அந்த வள்ளுவத்தில் பரவி கிடப்பது இலக்கிய செழுமையா வாழ்வியல் கூறுகளா என்கிற தலைப்பில் வாழ்வியல் கூறுகளே என்ற உரையாற்ற வந்திருக்கிறேன். ஐயா, மனித வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று விடாமல்
விரிந்து பரந்து முக்கியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும். மனித மனங்களை விரிவுபடுத்தி அறவழிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதுதான் திருக்குறளின் நோக்கமாகவும் உள்ளது. மன மாசு இன்றி வாழும் வாழ்க்கை சிறப்புடையதையா. அதுவே அறங்களில் முழுமை, அருமை. அதுவே மனித வாழ்க்கை நெறி என்கிறார் திருவள்ளுவர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஒரு திருக்குறள் போதும்யா என்னும் குறட்பாய் இதனை உணர்த்துகிறது. திருக்குறள் அன்பு, பண்பு, இன்சொல், நன்றி அறிதல் என மனித மாண்புகளை விளக்குகிறது. அன்புடைமை அதிகாரத்தில் அன்பில்லாதவர்கள் எல்லாம் தமக்குரியது என்று சொல்வார்கள். அன்பு உள்ளவர்கள் தன் சதை கரைந்தாலும் பிறருக்கு உதவுவார்கள். நடுவர் அவர்களே, அன்புள்ளவர்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படிமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு இறைச்சி கடைக்கு போனோம்னா கெடா வெட்டும் போது வாயிலிருந்து எச்சி ஊறுது பாருங்களேன், அவங்க தான் அன்பு இல்லாதவர்கள். சபாஸ். அவங்கள ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லா பேரும் அப்படித்தான் நிக்கிறாங்க காலையில. ஆமா, அது மாதிரி அதற்கு மாறாக கண்ணீரில் நீர் வந்துச்சுன்னா அவர்தான் அன்புடையவர்னு அர்த்தம். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். அதனால தாங்க வள்ளுவர் புலாலை மறு என்றார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒரு உயிரையும் கொல்லாமல் புலால் மறுத்து வாழ்பவனை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்குமா. கண்டிப்பா. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு நாய் கும்பிடுச்சு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்கும். ஆமா, ஒரு பேச்சுக்கு தான் நடுவர் அவர்களே. அது சரி, எப்படியாவது நாயின்னு திட்டி போடுவீங்க, அப்புறம் ஒரு பேச்சுக்கு தான் திட்டினேன்பீங்க. எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு கறியை தின்னுட்டு சரக்கையும் போட்டுட்டு அடிச்சு புட்டு குப்பையை கொட்டிக்கிட்டு சாக்கடையில மேலையும் இந்த மனுஷங்களை பார்த்தாதான் வள்ளுவர் உன்னற்க கல்லை உணில் உண்க சான்றோரான் என்ன பட வேண்டாதார் அப்படின்னு சொல்றாரு. தண்ணியை போட்டு நம்மால் சாக்கடையை பார்த்தாயா படுத்து கிடக்கா. ஆமா, மது அருந்தக்கூடாது, சான்றோர்களின் நன்மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக நடுவர் அவர்களே, வாழ்வியல் அறத்துல மிக மிக முக்கியமானது உண்மை பேசுதல். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்கிறார் வள்ளுவர். எப்படியும் வாழலாம் என்று மனம் போன போக்கிலே வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. வாழ்வென்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். குறிக்கோள் அற்ற வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையாகும். இல்லறம் நடத்துவோருக்கு அடக்கம் உடைமை மிக முதன்மையான நெறிமுறையாகும். நடுவர் அவர்களே, குணம், மொழி, மெய் ஆகியவற்றை தீ நெறியில் செல்ல ஒட்டாமல் அது தடுத்து அடக்கத்துடன் இருக்கச் செய்கிறது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. எதை அடக்கி ஆளாவிட்டாலும் நாக்கை அடக்கி ஆள வேண்டும். நாக்கு பதற்றமில்லாத அடக்கமே மிகவும் தலையாயது என்று திருக்குறள் அந்த அடக்கத்தை மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றார். ஒழுக்கம் என்பது உயிரிலும் மேலானது என்பது வள்ளுவத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இதனால் ஒழுக்கத்தை வாழ்வியல் ஆக்குகின்றது வள்ளுவம். இந்த ஒழுக்கமானது தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம். ஒழுக்கத்தால் என்ன வரும்? ஒழுக்கத்தால் சிறப்பு வரும், உயர்வு வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆடை அணிகலன்களோ, பட்டம் பதவிகளோ, வைர வைடூரியங்களோ, வாகனங்களோ, மாடி மனைகளோ, பட்டு பீதாம்பரங்களோ, மந்திரி பதவிகளோ சிறப்பு தர மாட்டாது ஐயா. சிறப்பை தர வேண்டும் என்றால் அதனை ஒழுக்கம்தான் தரும் என்பதுதான் வள்ளுவத்தின் நிலையாகும். வள்ளுவரை போல் மிகப்பெரிய ஞான களஞ்சியத்தை வழங்கியவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை என்று மகாத்மா காந்தியின் சிந்தனையாகும்.
வையகத்தில் உள்ளோர் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாயின் வள்ளுவம் சொல்லும் வாழ்வியலை போற்றுங்கள், அதன்படி வாழ்ந்து வளம் பெற்றிடுங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக ஏகப்பட்ட குறள். அட்டே அப்பா, வாழ்வியல் அறங்களுக்கு கடைசியாக முடிச்சாங்க பாருங்களேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். படும் படும் படும்னு திருக்குறளில் அவர் நிறைய சொல்லுவார். அதில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ்வாங்கு வாழ்கிறது யார் அப்படின்னா எந்த குறையும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் தேவலோகத்திலே வைத்து பாதுகாக்கப்படுவார். அது ரொம்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும்னு சொன்னாங்க. ஒழுக்கம் வெளுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா. உயிரை காட்டிலும் பெருசு என்னடான்னா ஒழுக்கம்தான். வேறு கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்னு சொன்னான். வெல்த்து போகலாம், ஹெல்த்து போகலாம், கேரக்டர் போகக்கூடாது. அது வாழ்வியல் அறம், வாழ்வியல் கூறு அப்படின்னு ரொம்ப அழகாக ஏகப்பட்ட திருக்குறளை வச்சாங்க. தொடங்கும் போதே மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கணும். இப்போ போத்தியை சொல்லும்போது வெள்ளந்தியான ஆலியான்பாங்க. எதையும் மனசில் வச்சுக்க மாட்டார், அப்படியே படபடன்னு பேசிட்டு போவார். ஸ்டாலினை சொல்லும்போது அவரும் அப்படித்தாங்க, பாவம் பரமசாது, மாடு மாதிரி வருவார், மாடு மாதிரி போவார். நம்ம சொல்லும் போதே சில பேருக்கு அடைமொழி அப்படி கொடுப்போம். நம்ம அவர் பாவம் ஈயெறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டார்யா, அப்படியால் வள்ளலாருக்கு அடுத்து இவர்தாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? அப்போ சொல்லுங்கிற பொழுதே பாருங்கள், மனத்துக்கண் மாசு இளநாதன். மாசுனா குற்றம், மனசில் நீங்கள் குற்றம் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா எல்லா அறங்களும் உங்களுக்கு தான் வரும். மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்து அரண் ஆகுல நீரை பெற. நீ வேற அறமே செய்யாதரா, மனசில் குற்றம் இல்லாமல் இரு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழை அப்படியே தூக்கி பிடித்து கொண்டு தமிழ் ஆசிரியராக புகழ்பெற்ற தியாகராசர் மாதிரி பள்ளி, அந்த பள்ளியில் இடம் வாங்கணும்னா அவ்வளோ சிரமம், காத்து கிடக்கணும். அப்படி பள்ளியிலே பணியாற்றுகின்ற அறிவைக்குரிய தம்பி கார்த்திக் இதோ வருகிறார். அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். மதுரை இலக்கிய பேரவை சன்சரன் அறக்கட்டளை நடத்தும் இந்த மாபெரும் பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் சொழல்வல்லன், சோர்விலன், அஞ்சான், இவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு மதுரை மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்று பட்டிமன்ற பேரறிஞர் முனைவர் திருமிகு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை முதற்கண் என் மனமாற வணங்குகிறேன். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற நற்றமிழ் மொழிக்கு ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கும் பட்டிமன்ற பெருமக்களே, உங்களையும் வணங்குகிறேன். இன்று ஒரு அருமையான தலைப்பு. வள்ளுவத்திலே பெரிதும் விரவி கிடப்பது இலக்கிய செழுமையா வாழ்வியல் கூறுகளா? அற்புதமான தலைப்பு ஐயா. இந்த இலக்கியம் அப்படின்றதுக்கு நம்ம ஐயா எதிரில் அணி தலைவர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அவர் எதிர் வீட்டில் தான் இலக்கியாவை பார்த்துருக்கிறாரு. ஆனால் எங்கள் வீட்டிலே ஒரு அம்மா இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி பேர் தமிழ் இலக்கியா. எப்படி பார்த்தீங்களா? இலக்கியாவை பார்க்கறதே உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இலக்கியாவோடைய வாழ்ற எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி போய்கிட்டு இருக்க சூழலில் இலக்கிய செழுமை தான் இந்த திருவள்ளுவத்திலே பெரிதும் விரவி கிடக்கிறது என்று எங்கள் அணியினருடைய கருத்து. அம்மா அவர்கள் சொன்னது போல எத்தனை அணிகள் ஐயா, எத்தனை இலக்கிய செழுமை ஐயா. ஒரு நூல் எழுதணும்னா அது காலத்தால் மதிக்கப்படணும்னா அதுக்குன்னு சில தகுதிப்பாடுகள் இருக்கணும்யா. இப்போ மனுஷன்னா ஒரு சில தகுதிகள் இருக்கணும் இல்லைங்கய்யா. அது மாதிரி இலக்கியத்துக்குன்னு சில தகுதிகள்லாம் இருக்கு. அந்த தகுதிகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்ற இலக்கியம் திருக்குறள். இது தவிர வேற எது நம்ம சொல்ல முடியுமாங்கய்யா? முடியாது. 1330 திருக்குறளையும் பாயிரத்தினோடு பகர்ந்தபின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ என்று திருவள்ளுவ மாலை சொல்லுதியா. அப்ப இந்த திருக்குறளை படைச்சிட்டா வேற எந்த இலக்கியத்தையும் நாம் படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு திருவள்ளுவ மாலை புகழாரம் சுட்டுதுன்னா எந்த அளவுக்கு திருக்குறளில் இலக்கிய செழுமை இருக்கின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும்.
அதனாலதான் ஐயா அவ்வை கிழவி சொன்னால், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் தான். கடுகு கூட பெருசுங்கய்யா, ஆனால் அதை காட்டிக்கும் நுட்பமான கருத்துக்கள் மிக்க ஒரே இலக்கியம் திருக்குறள் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல வாழ்வியல் கூறுகள் இல்ல அப்படின்றது எங்களுடைய வாதம் இல்ல. ஆனால் எது அதிகம் பரவி கிடக்கிறது என்பதுதான் எங்க கேள்வி. அப்ப இலக்கிய செழுமை தான் ஐயா. அறம் பொருள் இன்பம்னு 3 வகுத்துட்டார் வள்ளுவர். ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒவ்வொரு குறளை நீங்க எடுத்து அறத்தலாம். ஐயா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, பொருட்பால்ல இன்பத்து பால்ல இல்லாத செழுமையாயா நீங்க வேற எங்க பார்க்க போறீங்க? ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு நாடகமா நடிச்சு காட்டலாம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டிய வழிகளை இன்பத்து பாலிலே என் ஐயன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டாரே ஐயா. ஒரு மனைவியை வாழ்த்துறது எப்படி வாழ்த்தலாம்யா? ஒரு பெண்ணை எப்படி வாழ்த்தலாம்யா? ஏதோ ஒண்ணும் இல்லைங்கய்யா. மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? இந்த ஒற்றை குறள் போதாதா இலக்கிய செழுமைக்கு? ஏன்னா என்னுடைய தலைவியுடைய முகத்திற்கு இணையாக இல்லாததால் நிலவுக்கு களங்கம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னுடைய தலைவியை மதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே. இதை விட இலக்கிய செழுமை எந்த குறள்? அதாவதுங்க ஒவ்வொரு இடத்துலையும் வள்ளுவன் ஒவ்வொரு சொல்லையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து செப்பமாக்கி நுட்பமாக்கி திண்மையாக்கி செழுமையாக்கி இலக்கியத்தை படைத்திருக்கிறார்யா. ஐயா மலர்கள் நிறைய இருக்கு நமக்கு தெரியும். இப்ப நம்ம மலர்களுடைய பேரை கேட்டா நிறைய சொல்லிக்கிட்டே போவோம். குறிஞ்சிப்பாட்டுல 99 மலர்களை கபிலர் சொல்லிட்டாரு. ஆனா என் ஐயன் வள்ளுவன் ஞான தகப்பனாச்சு 2 மலர்களை திருக்குறள்ல பயன்படுத்துறாரியா. இந்த குவளை அனிச்சம் இந்த 2ஐயும் சொல்லியே அந்த மாதர் குலத்தையே பெருமைப்படுத்திட்டு போயிட்டார். பாருங்கயா, அனிச்ச பூவும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்ட்டார். நெருஞ்சி பாத்தீங்களா? மாதர் அடிக்கு அது கூட நெருஞ்சியாம். அப்ப அனிச்ச பூ எவ்வளவு மென்மையானது ஐயா. அந்த பூவை நம்ம பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனா வள்ளுவன் சொல்லும் போதே அதை பார்த்த உணர்வு வருது இல்லையா? இந்த இலக்கியத்தை தவிர வேற எந்த இலக்கியமா நம்ம கொடுத்துருக்கு? அடுத்து பாருங்க, இதையே விருந்தோம்பலுக்கும் சொல்லிட்டாரு. மோப்பக்குழையும் அனிச்சம்னாரியா, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினர். அப்ப அனிச்ச மலர் முகந்து பார்த்தாலே வாடி போயிரும். விருந்தினர்கள் அம்மா கத்தனா ஓடிடுவான். அப்ப இதை எப்படி சொல்லிட்டாரு பாருங்களேன் வள்ளுவர். அப்ப அந்த அனிச்ச மலர்னு ஒரு மலரை எடுத்துக்கிட்டாரு. அந்த மலரை எவ்வளவு அழகா செழுமை செஞ்சு அதை அப்படியே அந்த 1.25 அடிக்குள்ள திருக்குறள் 7 சீருக்குள்ள திருக்குறளா கொடுத்திருக்கிறாரு ஐயா. அபூர்வ சகோதரர்கள் ஒரு திரைப்படம் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதுல நம்ம குட்டையா ஒரு கமலஹாசன் வருவார். அவர் அப்பு ஐயா சொல்லிட்டாங்க. அந்த அப்பு நிப்பாரு, நாகேஷ் அவர்களை கொல்ல போவார். அப்ப அந்த நாகேஷ் ஒரு வாதம் சொல்லுவார், ஏண்டா குள்ளப்பயலே நீதானா என்னை கொல்ல போறதுன்னுவாரு. அவர் சொல்லுவாரு, திருக்குறள் கூட தாண்டா குட்டன்னுவார். கமலஹாசன் சொல்லுவாரு, திருக்குறள் கூட தாண்டா குட்டன்னுவார். அப்ப குட்டையாக இருந்தாலும் 1.25 அடியில் இருந்தாலும் உலகத்தையே அளந்து வைத்திருக்கிறது என்றால் இலக்கிய செழுமைதான் திருக்குறளில் அதிகம் பரவி கிடக்கிறதுன்றது எங்களுடைய. அதனாலதான் இந்த பழமொழி சொல்லியிருப்பாங்களே, நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்பாத. நானும் குட்டைதாங்க. ஆமா. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஒரு நுட்பத்திலும் நுட்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான சொற்கள் அதை ஒரு மணி ஓசை அடிச்சா எப்படி இருக்கும்யா, அந்த மாதிரி சில திருக்குறள்கள்லாம் வள்ளுவர் வச்சுக்கிட்டே போயிட்டார். சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த சொல் எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. இது தவிர வேற என்ன உங்களுக்கு செழுமை? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். எவ்வளவு அழகான குறள்ங்கயா. இப்படி ஒவ்வொரு குறளையும் எடுத்து பேசினோம் என்றாலே இலக்கிய செழுமை ஆழ ஆழ இருக்கின்றது. ஆழ மட்டும் இல்லை, வள்ளுவர் அவர்கள் அறிவியல் அறிவும் உடையவர்கள். அதனாலதான் அவருடைய கருத்துக்கள்ல அறிவியல் கருத்துக்களும் இருக்கு. அதனாலதான் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்றார். ஒளிக்கு வழிவிடக்கூடிய சில பொருட்கள் ஐயா உங்களுக்கு தெரியும், நீங்க அறிவியல் ஆசான். ஒளிக்கு வழிவிடக்கூடிய பொருள்கள் சில ஒளிக்கு வழிவிடாதுங்க. பார்க்கலாம், கேட்க முடியாது. பளிங்கு மண்டபத்துல உதயனகுமாரன் மணிமேகலையில இருக்கிறத சீத்தலை சாத்தனார் சொன்னார் இல்லைங்கய்யா. இப்படி எத்தனை எத்தனை அரிய செய்திகள், எத்தனை எத்தனை வியப்புகள், வடிவம், உள்ளடக்கம், கருத்து, கற்பனை, இப்படி எல்லாவற்றிலும் ஒரு நூல் சிறந்து விளங்குகிறது என்றால்
அந்த இலக்கியம்தான் செழுமையான இலக்கியம் என்றால் திருக்குறளும் செழுமையான இலக்கியம். அப்படிப்பட்ட திருக்குறளில் அதிகம் பரவி கிடப்பது இலக்கிய செழுமையே என்று சொல்லி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை உரை எழுதினாலும் புளித்து போகாத ஒரே பால் முப்பால், அது ஐயன் வள்ளுவன் தந்த முப்பால். எனவே முப்பாலை கற்போம், அதன் இலக்கிய செழுமையை நுகர்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பால் புளித்தாலும் முப்பால் புளிக்காது. ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? அவர் கவிஞர், அப்படியே எழுச்சி கவிஞர். நான் சொன்னதை போல சில கவிதை எனக்கு அனுப்புவார், பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் இலக்கிய பேரவை சரியான இடத்திலே சரியான நபரை பொருத்த வேண்டும் என்று இதை அற்புதமாக முடிவெடுக்கும். ஒரு நல்ல களத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த ஆண்டு. நம்ம கார்த்திகைக்கு விடாமல் பிடிச்சிக்கிட்டு வாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு சிறப்புக்குரிய அற்புதமான சிந்தனைகள், அடர்த்தியான சிந்தனைகள். வள்ளுவத்துக்கெல்லாம் 1 மணி நேரம் பத்தாது ஜான், 1 மணி நேரம் பத்தாது. ஆமாம், ஜேசி டிவியில் ஜான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுங்கன்னா எங்கிட்டு ஒரு திருக்குறளுக்கே 1 மணி நேரம் பேசுவோம் நாங்கள் எல்லோரும். அந்த அளவிற்கு அவ்வளவு செய்திகள் அடர்த்தியாக குவிந்து கிடக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னார். ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் சரவணப்பாண்டி விடுவாரா? அவர் விடுற மாதிரி இல்லை. அவர் காலையிலேருந்து தயாராக இருக்கிறார். வள்ளுவனை பெற்றதால் உலகமே புகழ்ந்தாலும் முப்பால் அப்பால் அதெல்லாம் வேண்டாம். இதோ வருகிறது வாழ்வியல் கூறுகள் என்று சொல்ல இதோ வருகிறார் 15 வயது இளைஞன் நம்மை மடைமாற்றம் செய்வதற்கு. வாருங்கள் சரவணப்பாண்டி. குருவோம். என்னுள் இருக்கும் பரமனையும் என் நாவே அமரும் பாரதியையும் 1000 இதழ் தாமரை அமரும் பரபிரம்மனையும் எனக்குள் இயங்கும் ஆற்றலாகிய பரந்தாமனையும் ஒரு சேர வணங்கி என் நால்வரும் குடிகொண்ட குருநாதரின் பாதத்தை என் சிரத்தே உண்டு பேசும் தொழிலை சிரத்தையாய் செய்ய குருவருள் நாடி நிற்கிறேன். வணக்கம். ஐயா, வள்ளுவரின் செழுமை, அதாவது வள்ளுவருடைய கருத்து அதிகமாக செழுமைப்பட்டது இந்த இலக்கிய செழுமையிலா அல்லது வாழ்வியல் கூறுகளிலா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பிலே வாழ்வியல் கூறுகள் என்று பேச அடியேனுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வாழ்வியல் கூறுகள் என்று எதை வைத்து சொல்கிறோம் ஐயா? அருமைக்குரிய அக்கா புல்வாய்கனி மீனா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், வெளிநாடு மேலை நாடுகளில் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கிறார்கள் என்று. அவர்களுக்கு இந்த மொழியினுடைய நுட்பம் தெரியாது, இந்த மொழியில இருக்கக்கூடிய எதுகை மோனை திணைகள் தெரியாது. ஆக அவர்கள் எதை வைத்து மொழிபெயர்க்கிறார்கள்? தி கண்டென்ட் ஆஃப் தி திருக்குறள். ஆக அந்த பொருளை கொண்டுதான் மொழிபெயர்க்கிறார்கள். அந்த பொருள் வாழ்வியலை தான் பறைசாற்றுகின்றது கருத்து. ஆகவே திருக்குறள் வாழ்வியல் சார்ந்தது. ஒரு மனிதன் எவ்வாறு ஒழுக்கமாக வாழ வேண்டும், அவனுக்கு ஒழுக்கம் எத்தகு மேன்மை வாய்ந்தது. ஒழுக்கம் வெளுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, ஒழுக்கமாக வாழ்ந்தால் போதுமா? அவன் வரபவர்களை விருந்தோம்பல் செய்ய வேண்டாமா? அவனுக்கு அந்த விருந்து குணம் வேண்டாமா? ஒழுக்கம் என்பது தன் சார்ந்தது, விருந்தோம்பல் என்பது பிறரையும் சார்ந்தது. தன்னை போல் பிறரையும் எண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த குணம். அதற்கு ஒரு குறள் சொல்கிறார் ஐயா அவர்கள் சொன்னது போல, மோப்பக்குலையின் அணிச்ச முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து என்று. சரி, இது மட்டும் இருந்தால் பத்துமா? அவன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டாமா? அந்த அறிவை வளர்ப்பதற்கு என்ன சொல்கிறார்? தனது கல்வியை பெறுவதற்கு என்ன சொல்கிறார்? கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஆக கல்வி கற்றால் மட்டும் போதுமா? அதை எவ்வாறு கற்க வேண்டும்? வெள்ளத்தனைது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தமைது உயர்வு. ஆக இவ்வாறு தான் கற்க வேண்டுமா? இதோடு முடிந்து விட்டதா என்று கேட்கும் பொழுது, இந்த வகையில் நீ கல்வியை கற்கும் பொழுது உன்னுடைய அறிவு மேன்மையானதாக ஆகிறது. அவ்வாறு உன் அறிவு மேன்மையானதாகும் பொழுது உனக்கு குரு கிட்டுகிறார். குரு கிட்டிய பின்னர் உன்னுடைய அறிவு ஞானமாகிறது. அந்த ஞானம் ஜீவன் முக்தி என்ற உயர்ந்த நிலையில் உன்னை கொண்டு சென்று விடுகிறது என்று அதற்கும் ஒரு திருக்குறள் சொல்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார் என்று. ஆக இந்த மனித வாழ்வினை அளப்பதற்கு இறைவனுக்கு தேவைப்பட்டது 3 அடிகள், வள்ளுவருக்கு தேவைப்பட்டது 1.25 அடிகள். ஆக பாமாலையிலே திருவள்ளுவர் சொல்கிறார், அவருடைய மனைவியை பற்றி சொல்கிறார். என்னடா இவர் ஞானத்தை பற்றி பேசுகிறாரே, ஜீவன் முக்தியை பற்றி பேசுகிறாரே, ஒருவேளை இவர் துறவியாக இருப்பாரோ என்று அனைவருக்கும் ஒரு ஐயம் ஏற்படும் பொழுது அதை கலைக்கும் வகையில் இல்லறத்தை பற்றியும் குறிப்பிடுகிறார். 1330வது குறளிலே சொல்கிறார், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்று. ஆக காமத்தை பற்றி மட்டும் அவர் சொல்லவில்லை, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடைப்பால் உள்ள காதலை பற்றியும் சொல்கிறார்.
ஆக அந்த காதல் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவர் மனைவியை எண்ணி வாடுகையில் அவர் பாடக்கூடிய பாடல், அடியிற்கினியாலே அன்புடையாளே படிசொல் தவறா பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதா என் தூங்கும் என்கண் இரவு என்று. எனக்கு பின்தூங்கி எனக்கு முன்னெழும்பும் பேதாய், எனக்கு அன்றாட வாழ்வியலில் சேவைகள் செய்து கொண்டு இருப்பாயே, உனை இழந்து இனி நான் வாடுகின்ற பொழுதில் எவ்வாறு என் கண்ணானது தூக்கத்தில் விழுந்து பகலிலே எழும் என்று கேட்கிறார். ஆக இவரை எந்த விதத்தில் நாம் சொல்வது? ஆக இதனுடைய பொருள் அதுதான் மக்களை ஈர்க்கக்கூடியது. இலக்கியம் என்பது, அதாவது திருக்குறளில் உள்ள இலக்கியங்களை நாம் எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும்? 2 அடிகள் கொண்டது, 7 சீர் கொண்டது, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மிகுந்து வரும், நாள் மலர் பிறப்பு காசு ஆகிய வாய்ப்பாடுகளில் முடியும். இது இதில் இருக்கக்கூடிய இலக்கண வகைகள். இலக்கியங்களின்படி எந்த ஒரு மன்னனையும் எந்த ஒரு புராணற்றையும் திருக்குறள் முன்னமைப்படுத்துவதோ அல்லது மேற்கோள் காட்டவோ இல்லை. திருக்குறள் இலக்கியங்களை பற்றி குறிப்பிடுகிறது. எப்படி குறிப்பிடுகிறது? நீயும் ஒரு இலக்கியத்தை படைப்பாய் என்று உன்னை படைப்பதற்கு தகுதியான நபராக மாற்றுகிறே தவிர படைத்த ஒரு பொருளை அது மேற்கோள் காட்டவில்லை. ஆக இலக்கியம் என்ற சொல்லுக்கே திருக்குறள் இடமில்லை. இலக்கியத்தை படைக்கும் வேந்தர்களை மட்டுமே திருக்குறள் உள்வாங்கியுள்ளது. ஆக உள்வாங்கிய அந்த கருத்தை வெளிப்படுத்த தான் வேண்டுமே தவிர இத்தகைய கருத்தில் 3 பேர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நடுவர். அதான் எனக்கும் புரியல. இறுதியாக ஒரு என்னுடைய கருத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. எனக்கு ஒரு அறிவியல் ஆசிரியரை மிக நன்றாக தெரியும். என்னுடைய வளர்ச்சியில் அவர் மிகவும் அக்கறை கொண்டவர், மிகவும் அன்பு கொண்டவர். கவிஞர் பொற்கை பாண்டியன் அவர்களை பற்றி ஒரு மேடையில் சொல்கிறார், எல்லா திங்களிலும் மும்மாறி பொழிகிறதே, ஏன் இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் பொழியவில்லை என்று நான் அந்த தென்றலை கண்டு கேட்டேன். அப்பொழுது அந்த தென்றல் சொன்னது, எல்லா திங்களும் தென்முகத் தென்றலாக வருவேன், எல்லா திங்களும் தென்முகத் தென்றலாக வருவேன், இந்த சித்திரை திங்கள் மட்டும் சண்முகத் தென்றலாக வருவேன் என்று சொன்னது. அத்தகைய வகையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமைக்குரிய பெருமக்களே, திருவள்ளுவரை போற்றுகிற எந்நாளும் சிறப்பு நாள்தான். வள்ளுவனை பெற்றதால் இந்த உலகம் பெருமை பெற்றிருக்கிறது. வள்ளுவர் எங்கு பிறந்தார், நூலை எங்கு அரங்கேற்றினார் என்கிற அந்த விவாதத்திற்குள்ளெல்லாம் நாம் செல்லக்கூடாது. வள்ளுவர் பெயராலே தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு நாம் சொல்லுகிறோம். வள்ளுவர் இந்த மண்ணுலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு நூலை படைத்திருக்கிறார். உலக மொழிகளிலே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக திருக்குறள் திகழ்கிறது. அண்மையிலே ஒரு குறிப்பை நான் படித்த பொழுது, குறவர் குறத்தியர் பேசுகின்ற அந்த மொழியில் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டதா. அந்த அளவிற்கு திருக்குறள் 1.25 அடியிலே இந்த உலகத்தை அளந்து பார்த்திருக்கிறார். 1330 என்பது ஒரு கணக்கு. இந்த திருக்குறளை கூட சில இடங்களிலே எதுகையும் மோனையும் சரியில்லை என்று சொல்லி ஒரு அன்பர் அதையெல்லாம் மாற்றினாராம். வெளிநாட்டு அன்பர் மாற்றி அதை திருக்குறளாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட வள்ளல் பாண்டித்துரை தேவர் சொல்லுகிறார், இது வேறு எங்கேயாவது நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை, மொத்த பிரதியும் எனக்கு தாருங்கள் என்று சொன்னார். மகிழ்ந்து போய் அந்த மனிதர் அந்த மொத்த பிரதியையும் கொடுத்தார். அத்தனையும் தீ வைத்து கொளுத்தினார். அவர், என் வள்ளுவனுக்கு குறை கண்டுபிடிக்கிற ஒரு குறள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, எனவே அது அழிக்கப்பட வேண்டும் என்று அழித்தார். அதை செஞ்சவன் தான் ஸ்காட், GF ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அறிஞர். இன்றைக்கும் ஒரு வீதிக்கு நம்ம மதுரையில் பேர் வச்சுருக்கிறோம், ஸ்காட் ரோடுன்னு வச்சுருக்கிறோம், மீனாட்சி பஜார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். எதற்காக இதை சொல்லுகிறோம் பெருமக்களே? வள்ளுவன் படைத்திருக்கிறான். ஒரு படைப்பை நாம் விமர்சனம் செய்வது என்பது இலக்கியவாதிகளுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலம் கடந்து அதை அற இலக்கியத்திலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த அற இலக்கியம், அறம் கூறுகின்ற ஒரு இலக்கியம் என்று வள்ளுவத்தை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். அப்படி அறம் கூறுகின்ற அந்த தன்மை எது அறம்? இலக்கியம் என்று சொன்னாலே என்ன? ஒரு குறிக்கோளை உடையது இலக்கியம், இலக்கை இயம்புவது இலக்கியம். அதான் இலக்கியத்துக்கு சொல்லுவாங்க. இப்போ இலக்கு உடையது இலக்கியம். அப்போ திருக்குறளை சொல்லுகிற பொழுது அற இலக்கியத்திலே நாம் வைத்திருக்கிறோம். 1330 போத்தி சொன்ன மாதிரி அதிகாரத்தை பிரிச்சுட்டோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதை காமத்துப்பால்னு சொல்லுவோம்.
நான் எம்ஏ தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது எனக்கு காமத்துப்பால் தான் பாடம். 25 அதிகாரத்தில் பல பாடல்களை நான் அப்படியே ரசித்திருக்கிறேன், விரும்பி இருக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்க்கிறேன். இரு நோக்கு இவள் கண்ணுக்கு உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அதன் மருந்துன்னா. இந்த திருக்குறள் இருக்கு பாருங்க, என்னை பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, அதில் 2 நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, பார்க்கறதுலே என்னை ஆளை கொண்டுடுறா, எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்றா. என்ன துன்பம்? அவத்தைகள் 10 சொன்னார் தொல்காப்பியர். நோக்குவை எல்லாம் அவையே பொருள். தட்டில் உட்கார்ந்தா சோத்து பொறிக்கிற வந்து நிற்கிறா. இது நோய் நோக்கம். அடுத்த கண்ணு கடைக்கண் பார்வை பார்க்குறாளாம், அதில் எனக்கு மருந்து போட்டுறாளாம், கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு. ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அதன் மருந்து என்று இந்த இடத்துல நான் என்னத்தை பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு கண்ணு பார்க்குது. உண்டென்று சொல்வது உன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வது உன் இடை அல்லவா. கன்னி தமிழ் தந்தது ஒரு திருவாசகம், கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். இப்போ கவியரசு நிறைய உள்ளிருந்து எடுக்கிறாங்க. அழகா சொன்னார், அனிச்ச மலரும், அது அழகா சொல்லுகிற பொழுது அனிச்ச மலர் அன்னத்தின் தூவி அப்படின்னார். குவளை மலர் இருக்கு பாருங்க, அந்த கண்ணு குவளை மலர் மாதிரி இருக்கான். இதெல்லாம் எவன் ரசிக்க? இன்னைக்கெல்லாம் எவன் கவிதை எழுதுறான்? பூரா பேசுறத பூரா மடக்கி மடக்கி போட்டால் கவிதைங்கிறாங்க. கவிதை, உண்மையான கவிதை எதுனா வள்ளுவம் கொடுத்த கவிதை தான். இந்த குறிப்பறிதல் 2 இடத்துல வருகிறது. அது அழகா அங்கே சொல்கிறப்போ ஒரு மாதிரி சொல்கிறான், இங்கே சொல்கிறப்போ ஒரு மாதிரி சொல்கிறான். ஏங்க தும்மலில் ஒரு காதல் கதையை சொல்லிவிட்டாங்க, தும்முறான். இப்போ நான் காலையில் 9 மணிக்கு ஜான் வரணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஜானுக்கு அங்கே தும்மல் வருமா வராதா? வரணும். அப்போ யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்க தும்மல் வரணும். அப்போ தலைவன் மனைவி சாப்பாடு போடுறதுக்காக உட்காந்துருக்கிறா, தும்மிட்டான். இப்போ கேட்குறா தலைவி, உன்னை யாரோ நினைக்கிறாங்க, நான் தானே நினைக்கணும், நான் பக்கத்தில் இருக்கும்போது நினைக்கிறாங்கன்னா அது யார் ஒன்று நினைக்கிறது? யாருள்ளே தும்மி நீர் கேட்குறா, யார் ஒன்று நினைச்சாங்க? அடுத்து தும்மல் வருதான், அடக்குறானா, அதுக்கும் பிடிக்கிறா. நீ பலையாள்றா, நீ எப்பேற்பட்ட திருடங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அவன் நினைக்கிறா உனைய நான் தெரிஞ்சுக்கிறவேன்னு சொல்லிட்டு நீ அதை அடக்குறியேன்னு கேட்குறா. தும்முனதுக்கும் சண்டை போடுறா, அடக்குனதுக்கும் சண்டை போடுறா. இதைத்தான் புலவி நுணுக்கம்னு சொல்லுவாங்க. அப்படியே காதலில் நீங்கள் காதலை கொச்சப்படுத்திட்டாங்க இன்னைக்கு நாட்டில். 2 இதயங்கள் தேடுகின்ற ஒரே விலாசம் எதுனா காதல் தான். அதை அழகாக வச்சிருப்பாரு. காமத்துப்பாலை படிச்சிட்டிங்கன்னா இலக்கிய செழுமையை பிச்சு உதறில், வாழ்க்கை தத்துவத்தையும் அதில் கொண்டு வந்துடுவார். அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக வகுடெடுத்து திருக்குறளை திறந்து பார்க்கணுங்க. திருக்குறளை புத்தகத்தை திறக்கப்படாது, திருக்குறளை திறக்கணும். வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் அப்படி ஒரு நூல் எழுதினார். 10 திருக்குறளுக்கு அது இன்னும் வெளிவரலை. திருக்குறளை திறந்து பார்க்கணும் அப்படின்பார். திருக்குறளை அப்படி திறந்து பார்க்கணும், புரட்டி போடணும். தும்மல்ல ஒரு காதல் கதையை வச்சாரு. காதலன் காதலி உளவியல் ரீதியாக எப்படி இருப்பாங்க, அதை களவியல்னு வச்சாரு, கற்பியல்னு வச்சார். எல்லா கல்யாண பத்திரிகையிலையும் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது என்ன அர்த்தம்? அன்பு இருந்தால் பண்பு வந்துடும், அறம் செஞ்சால் பயன் வந்துடும், நிரல் நிறை அப்படின்னு சொல்லுவோம். காலமும் சரியா இருக்கு, ரோவும் சரியா இருக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எப்போ நீ அன்பு செஞ்சேன்னா பண்பு வரும், அறம் செஞ்சேன்னா அதனுடைய பயன் கிடைக்கும். அதனால தான் சொன்னால் அறவழியில் பொருள் ஈட்டி இன்பம் துய்ப்பது தாண்டா வாழ்க்கைன்னார். இப்போ இன்பம் துய்த்து விட்டு பொருள் தேடி விட்டு அறமே செய்யாமல் போயிடுறான். அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னார். அப்போ மோட்சம். அதைத்தான் அழகா சொன்னாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். 1.25 அடியில் சொல்லிட்டார், பிறவியாகிய பெருங்கடல். அடுத்து போட்டான் பாருங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னான். இப்படி யாராவது பார்க்க முடியுமா? அதை வள்ளுவன் பார்த்துருக்கிறான் இல்லையா? ரொம்ப அழகா இந்த அணி இலக்கிய செழுமைக்கு அப்படியே
முட்டு கொடுத்து தூக்கியிருக்கிறார். நிறைய பாட்டு சொல்லலாங்க. நடைமுறை உதாரணத்தை கொண்டு வந்து இலக்கியத்தோட இணைச்சு ஏகப்பட்ட பாடல்கள் வந்தாச்சு. தொடங்கும் போதே கார்த்தி இணைத்தானும் நல்லவை கேட்க, சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவளை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது, அன்புடைமை அதிகாரம் பண்புடைமை அதிகாரம் பண்புடையார் பட்டுண்டு உலகம். ஒருத்தன் செல்வத்தை வச்சிருக்கனா, அந்த செல்வம் எப்படின்னா ஊருணியில் எப்படி நீர் நிறைஞ்சிருக்கிறோ அது மாதிரியா ஊருணியில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துகிறான். அதே போல் அந்த செல்வம் தானே எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் பயனுள்ளவனாக இருக்கணும். உடனே இவங்க சொல்லுவாங்க, அது வாழ்வியல் அறம் தானே, அறம் செய்யத்தானே சொன்ன. பேரறிவாளன் பெற்ற செல்வமானது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். திருக்குறளை ரொம்ப எடுத்துகிட்டு போனது இன்றைய தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கி பாருங்கள், அத்தனை சிக்னல்லையும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒலிக்குது. வண்டி அப்படி நிறுத்தும்போது ஒரு திருக்குறள் வந்து விழுகுது. கேட்குறதுக்கு ரொம்ப அசை போட்டுக்கிட்டே போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பேருந்துகளில் திருக்குறள் எழுதி வச்சாங்க. இவன் சொல்கிறான், கரம் சிரம் புறம் நீட்டாது, இதான வள்ளுவர் எழுதுனதுன்றியா. இன்னும் சில பேர் சொல்கிறான், அது என்ன ஒரு படம் இருக்குது, யார் பக்கத்தில் இருக்க அவள் தான் பஸ் ஓனருங்கிறான். திருவள்ளூர் உட்காந்துருக்கிறார், அவர் ஏன் தாடி வச்சுருக்கிறாரு, பஸ்ஸு நட்டத்தில் போகுதான், பிளேடு வாங்க காசு இல்லையா, அதனால தாடி வச்சிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு மதிப்பீடு. ஆனால் ஐயன் வள்ளுவன் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்து மக்களை நோக்கி ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை கொடுக்கிற பொழுது தான் சார்ந்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். அதனால தான் மோப்பக்குளையும் முகந்திரிந்துன்னா, எப்பா நீ மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வாடி போயிரும்டா. அது எங்கே கொண்டு வந்து வச்சான் பாருங்கள், வாழ்வியல் அறத்தில். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கொஞ்சம் கூட மூஞ்சியை மாற்றி பார்த்துறாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எவன் வீட்டுக்கும் போயிடக்கூடாது ராம்நாத். பெல் அடித்தாலும் எடுக்க மாட்டான், கதவை தட்டினாலும் திறக்க மாட்டான், ஜன்னலை திறந்து ஆள் இல்லைன்பேன். இப்போ உள்ளே இருக்கிறவெல்லாம் யார்ரா? இவனைத்தான் அழகையால் வைக்கப்படும்னார், செத்தாருள் வைக்கப்படும்னார். இவெல்லாம் செத்தவன்ட்ட கொண்டு வைங்கடான்னார். செத்தவங்க இவங்கெல்லாம், நீ உயிரோடு இருக்கிறவங்க கிடையாது. அப்போ அறிவுக்கு அழகான விளக்கம் கொடுத்தார் இல்லையா? நீங்கள் போய் ஜேசிடிவியை பாருங்கள், அதில் என்னாலும் நன்னாளையில் அதை சொல்லியிருக்கிறேன். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடையினர். எதிரா அறிவுனா பிற உயிருக்கு வரக்கூடிய தீமையை எவன் ஒருவன் தனக்கு வந்ததாக நினைக்கிறானோ அவன் தான் அறிவுடையவன், மற்றவெல்லாம் அறிவு இல்லாதவன். நம்ம அறிவு இருக்கு நான் இவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கிறேன் கிடையாது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னர். எரியிற விளக்கெல்லாம் விளக்கு கிடையாதுரா, சான்றோருக்கு பொய்யாமே. சரி, சால்விற்கு கட்டளை என்ன? அவன் சான்றோன்னு சொல்றியே, அவனுக்கு என்னடா கட்டளைன்னா, சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளை எல்லார் கண்ணுங்குழல். தன்னை காட்டிலும் குறைவான வயதுடையவன், குறைவான அறிவுடைய இடத்திலே அவன் தோற்று போனான் என்றால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் சான்றாண்மை உடையவன். அப்படி எங்கே இருக்கான் இன்னைக்கு? மனைவிட்ட தோற்று போகிறதுக்கு பயப்படுறானே, அவள் ஆட்டம் போட ஆரம்பிச்சுருவா. ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேன். இன்றைக்கி நானாக அவளான்னு பார்க்கலாம்னு இருக்கேன். கவுண்டர் மணி மாதிரி வெளியில் வந்து ஊய் உள்ளே பூரா மாற்று வாங்கிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து ஒரு சிலம்புறது. அப்போ மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ வேண்டும் என்று சொல்லுவார். வாசுகி அம்மாலாம் வந்து பக்கத்தில் நின்று பேசுனதே இல்லையா. அதனால தான் எழுதினார், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழையினர். கொழுநன்னா கணவன். எப்பா கணவனுக்கு அறம் செய்கிற பணியைத்தான் வாசுகி பண்ணா, கணவனுக்கு தொண்டு செய்கிற பணியைத்தான் செஞ்சா. அப்படிப்பட்ட பெண்கள் வானத்தை நோக்கி மழை பெய்யென்றாலும் பெய்யும். நீ கடவுளை கூட தொழ வேணாம்னு அவர் சொல்லலை இந்த இடத்துல. இந்த கணவனையே தெய்வமாக வழிபட வேண்டும். ஆமாம், இதெல்லாம் தாலி எடுத்து கண்ணெல்லாம் ஒத்திக்கிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம படுத்திருக்கும்போது காலை தொட்டு அப்படி கும்பிட்டு தான் சமைக்கிறதுக்கே போனாங்க. எந்திரிச்சு பார்த்தா தாலி ஜன்னலில் தொங்குது. என்னம்மா அண்ணா அரிச்சுக்கிட்டு இருந்துச்சியா, அதான் கழட்டி தொங்க விட்டுருக்கேன். அழுக்கு எடுக்கணும், யாரோ அழுக்கு எடுக்கணுமா? இன்னைக்கு நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கிறது. உறுத்துதுங்கிறாங்க எங்க கழுத்தில் போட்டிருக்க தாலி.
அது என்ன உறுத்துது அப்படின்ட்டாங்க. நிலைமை பாருங்கள், எப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்தில் சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. புள்ள பிறந்தா எப்படி பிறக்கணும் அதுக்கு சொல்கிறான். பெத்தவ எப்போ மகிழ்ச்சி அடைவா அதுக்கு சொல்கிறான். பெத்தவ எப்போ கோவப்படுவா அதுக்கும் சொல்கிறான். இப்போ இலக்கிய செழுமைன்னு அழகாக சொல்லிட்டாங்க. அதிலேருந்து என்னால் மீள முடியலை. சில பாடல்லாம் நம்மளை அப்படியே வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் சொல்லிட்டு அடுத்த குறளில் சொல்கிறாரு, பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். நீ பொய் சொல்லலாம் எப்போ தெரியுமா? அடுத்தவனுக்கு தீங்கு தராமல் இருக்கிற பொழுது பொய் சொல்லலாங்கிறார். பொய்யாமை என்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும்ங்கிறார். எப்பா பொய் பேசாதேன்னு சொன்னவர் அழகா வைஜெயந்தி மாலா சொன்னாங்க, உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் வேண்டப்படாதா. டே கல் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மால் வீம்பானவங்க இல்லை, குடிச்சா உனில் உண்க, சாப்பிட்டா சாப்பிடு. அப்போ என்ன கிடைக்கும்? சான்றோரால் எல்லப்பட மாட்டாய், உயர்ந்தவர்களால். அப்படின்னா சான்றோன்னு யார்? பெத்த தாய் தகப்பேன் அவன்லாம் உன்னை தூக்கி எரிஞ்சிருவான்டா அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். சான்றோரால் எண்ணப்பட வேண்டாத. அந்த காலத்தில் பயந்தாங்க, பழிபாவத்துக்கு அஞ்சுனாங்க. இப்போ கலிகாலத்தில் எவனும் பழிபாவத்துக்கு அஞ்சுறதே கிடையாது. துணிஞ்சு வெட்டுறானே, துணிஞ்சு கீழே தள்ளி விடுறானே, அப்படிதான் அப்படிங்கிறான். வள்ளுவத்தை படிக்கணும். வள்ளுவத்தில் அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. இவங்க சொன்னாங்க இலக்கிய செழுமை இருக்கிறது. வாழ்வியல் கூறுகளை படம் பிடித்து தந்திருக்கிறார். கால ஓட்டத்தில் வெற்றி பெற்ற இலக்கியமாக இன்றைக்கு திகழ்கிறது என்று சொன்னால் தமிழ்நாளே இலக்கிய செழுமை தாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. இலக்கிய செழுமையை வாழ்வியலோடு சேர்த்து சொன்னது. மற்ற இலக்கியங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் கவியரசு கண்ணதாசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகியலை அழகாக பேசுவார். கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே வித்தியாசம்தான். ஒரு பெண்ணு அழகாக இருக்கிறா, அவள் கழுத்தில் முத்து மாலை போட்டிருக்கிறா. கண்ணதாசன் அந்த பெண்ணுடைய அழகை வர்ணிப்பான், முத்து மாலையை வர்ணிப்பான், அதையெல்லாம் பேசுவான். ஆனால் பட்டுக்கோட்டை பார்ப்பான், அதையே பார்ப்பான், அந்த முத்து மாலையை பார்ப்பான். இதன் பின்னால் முத்து குளித்தவனுடைய உழைப்பு இருக்கிறது என்று சொல்லுவான். இது பட்டுக்கோட்டை. முத்து குளித்தவனுடைய நிமா முத்தை தான் பார்க்குற இறையன்பு ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் கடைக்கு போனால் வளைந்து நெளிந்திருக்கிற பானைகளைத்தான் நான் விரும்புவேன். ஏன் தெரியுமா? குயவனின் உழைப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் அந்த பானையைத்தான் பெற்றுக்கொண்டு வருவேன்னு சொன்னேன். அதுதாங்க வாழ்க்கை அறம். இலக்கிய செழுமை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக திருக்குறளில் இலக்கிய செழுமை இல்லாமல் இல்லை, நிறைய இருக்கு. ஆனால் ஒவ்வொரு கருத்தையும் அவர் சொல்லுகிற பொழுது வாழ்வியல் அறத்தை வலியுறுத்துகிற விதத்தில் சொன்னதுனால தான் அதை இலக்கியத்தில் கொண்டு வைக்கலை. 10 பாட்டு 8 தொகை போன்ற இலக்கியங்களுக்குள்ளே கொண்டு வைக்கலை. அற இலக்கியம்னு அழகாக சொன்னாங்க. 11 கீழ்கணக்கு நூலில் திருக்குறள் 4 அடி 4 மணிக்கடி இதில் கொண்டு வச்சாங்க. அது அற இலக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அறத்திலே கொண்டு வைத்ததுனாலே அந்த சொல்லுகிற பொழுதே வாழ்வியல் அறமும் உண்டு, இலக்கிய செழுமையும் உண்டு. வள்ளுவத்திலே என்ன இல்லை என்பது தான் கேள்வி. எனவே அதிகம் பரவி கிடப்பது என்று வருகிற பொழுது 1330 குறட்பாக்களிலே இலக்கிய செழுமை 1330 குறட்பாக்களிலும் இருக்கிறது. அறக்கருத்துக்களும் 1330 குறட்பாக்களிலே இருக்கிறது. ஆனால் மனிதன் எதை பார்க்க வேண்டும்? இலக்கியத்தை ரசிக்க வேண்டும், அறப்படி வாழ வேண்டும். இலக்கியம் ரசிப்பதற்குத்தான். ஆனால் வள்ளுவன் சொன்ன வாழ்வியல் கூறுகள், வாழ்வியல் அறங்கள் வாழ்வதற்கான படிப்படை என்பதனாலே திருக்குறள் அதிகம் நமக்கு வலியுறுத்தி தந்தது. விரவி கிடப்பது இலக்கிய செழுமையை காட்டிலும் வாழ்வியல் அறங்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.